நேபாள் நாட்டை தொடர்ந்து தற்பொழுது அடுத்ததாக மடகஸ்காரில் போராட்டம் வெடிச்சிருக்கின்றது. மக்கள் போராட்டமானது மடகஸ்காரில் வெடிச்சிருக்கின்றது. இன்னைக்கு இந்த வீடியோ வந்து நாங்க இதை பற்றி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு வீடியோ திறந்து பாருங்க. ரைட், எங்களுக்கு தெரியும் நேபாளில் அந்த ஜென்சிகள் இணைஞ்சு அந்த நடத்தின போராட்டம் அங்கிருந்த அரசை வந்து கவிழ்த்து அங்கிருந்த ஆட்சியாளர்களை எல்லாம் கலைச்சு புதிய ஒரு அரசை வந்து நிறுவிட்டுன்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். அந்த போராட்டம் வந்து எதுக்காக வந்ததுன்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். அங்க இந்த இளைஞர்கள் அந்த அரசு செய்கிற ஊழல்களை வந்து சமூக வலைதளத்தில் கழிச்சதுனால இவங்க வந்து இந்த சமூக வலைதளங்களை ஒரு குறிப்பிட்ட ஒரு காரணத்தை சொல்லி முடக்கிறாங்க. இதன் காரணமாக அங்க போராட்டம் வெடிச்சது. பெரிய ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. நேபாளில் மட்டுமில்ல, இதை தாண்டி நிறைய நாடுகள், இந்தியாவை சுற்றி இருக்கிற நிறைய நாடுகள் வந்து இலங்கை உட்பட நிறைய நாடுகளில் வந்து மக்கள் போராட்டம் வெடிச்சு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுக்கிட்டே வந்து எங்களுக்கு தெரியும். ரைட், இப்ப பார்த்தோம்னு சொன்னா அடுத்த கட்டமாக மடகஸ்கார்ல வந்து மக்கள் போராட்டமானது வெடிச்சிருக்கின்றது. இந்த மடகஸ்கார்ல என்ன விஷயம் நடக்குதுன்னு சொன்னா, இந்த மடகஸ்கார் முதல் வந்து எங்க இருக்குன்னு சொன்னா ஆப்பிரிக்காவின் தென்கிழக்கு கடற்கரையில இருக்கிற ஒரு தீவு தான் இந்த மடகஸ்கார். இந்த மடகஸ்கார்ல வந்து பார்த்தோம்னு சொன்னா 30 மில்லியன் மக்கள் இருக்கிறாங்க. அந்த 30 மில்லியன் மக்கள்ல 75% அதிகமான மக்களை பார்த்தோம்னு சொன்னா வர்ம கோட்டுக்கு கீழே தான் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்த மடகஸ்கார்ல வந்து ஒரு பொருளாதார பிரச்சனை இருக்குது. ரைட், இப்ப மடகஸ்கார்ல இந்த போராட்டம் தொடங்கினதுக்கு என்ன காரணம்னு சொல்லி பார்த்தா, மடகஸ்கார்ல தொடர்ச்சியாக இந்த மின்சார தட்டுப்பாடு இருக்குது, மின்சாரமும் குடிநீர். மடகஸ்கார்ல இப்படி தொடர்ச்சியாக மின்சாரமும் தண்ணீரும் பற்றாக்குறையாக இருக்கிற காரணத்தினால அங்க வந்து இந்த போராட்டமானது வெடிச்சிருக்கின்றது. அந்த போராட்டம் மடகஸ்கார்ல இந்த போராட்டமானது ஆரம்பிச்ச உடனே வந்து அந்த நாட்டு ஜனாதிபதி அவர்கள் அந்த தண்ணீர் பிரச்சனை, அந்த மின்சார பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் பொறுப்பேற்று அந்த நாட்டு அரசாங்கத்தை கலைச்சிருக்கிறார். அதாவது அந்த பதவியை வந்து ராஜினாமா செஞ்சிருக்கிறார். அப்படி அங்க அந்த அரசாங்கம் கலைக்கப்பட்டும் அந்த ராஜினாமா செய்யப்பட்டும் கூட அந்த போராட்டம் வந்து தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டுதான் இருந்திருக்கின்றது. இந்த மடகஸ்காரில் நடந்த போராட்டத்தில் பார்த்தோம்னு சொன்னா கிட்டத்தட்ட 22 பேர் வந்து இறந்திருக்கிறாங்க. 100க்கும் அதிகமானவர்கள் வந்து காயமடைஞ்சிருக்காங்க. இந்த விஷயத்தை வந்து சொன்னது யாருன்னு சொன்னா ஐக்கிய நாடுகள் சபை தான் இந்த விஷயத்தை வந்து வெளியிட்டு இருக்காங்க. அதாவது மடகஸ்கார்ல இந்த இளைஞர்கள் நடத்திய இந்த போராட்டத்துல 22 இளைஞர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க விஷயத்தை வந்து ஐக்கிய நாடுகள் சபை வந்து அறிவிக்கிறாங்க. ஆனா அந்த மடகஸ்கார் ஜனாதிபதி, மடகஸ்கார் அரசாங்கம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா அப்படி யாருமே இறக்கல, அந்த விஷயம் பொய்யான விஷயம்னு சொல்லி மறுக்கிறாங்க. இதாலே பார்த்தோம்னு சொன்னா அந்த இளைஞர்கள் மேலும் கோவப்பட்டு அங்க தீவிரமாக பிரச்சனை வெடிச்சிருக்குது. பெரிய அளவில் வந்து பிரச்சனை வெடிச்சிருக்குது. நிறைய வன்முறை சம்பவங்களும் பதிவாகி இருக்கின்றது. மின்சாரம் இல்லைன்னா கூட ஓரளவு சமாளிக்கலாம். ஆனா குடிநீர் வசதி, நன்னீர் வசதி இல்லைன்னு சொன்னா அங்கே இந்த நாட்டிலையும் வந்து சமாளிக்கிறது ஒரு கஷ்டமான விஷயமாகும். அந்த அளவுக்கு மடகஸ்கார்ல பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டிருக்கின்றது. சரி, இந்த போராட்டம் வந்து எங்க தொடங்கி எங்க முடிஞ்சிருக்குது, என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா மடகஸ்காரோட தலைநகர்ல இருக்கிற ஒரு பல்கலைக்கழகத்துல தான் இந்த போராட்டமான ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது அந்த பல்கலைக்கழக இளைஞர்கள் உட்பட அந்த நாட்டில இருந்து இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த போராட்டத்தை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது அந்த பல்கலைக்கழகத்திலிருந்து தேசிய கொடி, மடகஸ்கார் தேசிய கொடி ஏந்தி தேசிய கீதத்தினை பாடினபடி வந்து மடகஸ்கார் நகர மையத்துக்கு வந்திருக்காங்க. அப்படி வந்த அந்த இளைஞர்கள் மீது மடகஸ்கார் ராணுவம் வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா கண்ணீர் புகை குண்டுகள் வீசிருக்காங்க, ரப்பர் குண்டுகளை பயன்படுத்தி சுட்டிருக்காங்க. இப்படி அவங்க வந்து அந்த போராட்டத்தை வந்து கலைக்க முற்பட்ட வேளையில தான் அங்க வந்து வன்முறை வெடிச்சிருக்குது. இந்த வன்முறை சம்பவத்தில் தான் 22 இளைஞர்கள் பலியாகி இருக்கிறார்கள். இந்த போராட்டத்தில் ஏற்பட்ட வன்முறை சம்பவத்தினால அங்க இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. என்னன்னு சொன்னா மடகஸ்காருண்ட வங்கிகள், அங்கிருந்த சூப்பர் மார்க்கெட், அங்கிருந்த அரசியல்வாதிகளோட வீடுகள், அங்கிருந்த பெரிய பெரிய கடைகள் எல்லாம் வந்து கொள்ளையடிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த போராட்டத்துக்குள்ளேயும் ஒரு சில கும்பல், ஒரு சில நபர்கள் போய் இப்படியான விஷயங்களை வந்து செஞ்சிருக்காங்க. தற்பொழுது பார்த்தோம்னு சொன்னா மடகஸ்கார் ஜனாதிபதி வந்து அந்த நாட்டு மக்களிடம் வந்து மன்னிப்பு கேட்டிருக்கிறார். அதாவது அந்த நாட்டுல வந்து மின்சார பிரச்சனை ஏற்பட்டதுக்கும் குடிநீர் பற்றாக்குறை பிரச்சனை ஏற்பட்டதுக்குமாக மனம் வருந்துவதாகவும் அந்த நாட்டு மக்களிடம் வந்து மன்னிப்பு கேட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாம இந்த போராட்டத்துல கொள்ளையடிக்கப்பட்ட அந்த கடைகள், அந்த வியாபாரிகளுக்குரிய அந்த நஷ்ட ஈடையும் வந்து அரசாங்கம் தருவதாக வந்து வாக்களிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த போராட்டத்தில் ஒழுங்குபடுத்தின இளைஞர்களுடையும் தான் கலந்து ஆலோசித்து ஒரு முடிவு எடுக்க போவதாகவும் மடகஸ்கார் ஜனாதிபதி வந்து அறிவிச்சிருக்கிறார். தற்பொழுது பார்த்தோம்னு சொன்னா மடகஸ்கார் அரசாங்கமானது கலைக்கப்பட்டிருக்கிறது அங்க இந்த இளைஞர்கள் மக்கள் நடத்தின போராட்டத்தினால. இப்ப பார்த்தோம்னு சொன்னா இந்தியாவை சுற்றி இலங்கை, பங்களாதேஷ், நேபாள் இப்படி நிறைய நாடுல வந்து பார்த்தோம்னு சொன்னா மக்கள் போராட்டம் படிச்சு பெரிய அளவிலான ஆட்சி மாற்றம் அந்த நாட்டு அரசாங்கமே வந்து மாறி இருக்குது. இப்ப பார்த்தோம்னு சொன்னா தமிழ்நாட்டுக்குள்ளேயும் பார்த்தோம்னு சொன்னா இந்த கரூர்ல நடந்த பிரச்சனைகள் தெரியும். தமிழக வெற்றி கழக விஜய் அவர்களுடைய அந்த மாநாட்டில் வந்து கரூர்ல 41 பேர்கிட்ட கொல்லப்பட்ட விஷயம் வந்து எங்களுக்கு தெரியும். இந்த பிரச்சனையை பார்த்தோம்னு சொன்னா நிறைய பேர் விஜய் மீது குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, நிறைய பேர் வந்து திமுக மீது குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நேற்றைய தினம் கூட நடிகர் விஜய் அவர்கள் அந்த கரூர்ல நடந்த விஷயம் தொடர்பாக ஒரு வீடியோ ஒன்றை வந்து வெளியிட்டிருக்கிறார்.
அந்த வீடியோல வந்து கூட அவர் வந்து அந்த வீடியோ தொடர்பாக நிறைய பேர் வந்து நிறைய கருத்துக்களை சொல்லி கொண்டிருக்காங்க. அந்த வீடியோல அவர் வந்து ஒரு பெருமதியான விஷயத்தை எதுவுமே கதைக்கல. அதாவது அந்த இறந்த மக்களுக்காக மனம் வருந்தியும் கதைக்கல, அங்க நடந்த பிரச்சனைக்காக கோவப்பட்டு கதைக்கல, அங்க அங்க அந்த பிரச்சனையை உண்டு பண்ணினவர் மீது கூட அவர் கோவப்படையில. அவர் வந்து அந்த இடத்துல கூட ஒரு அரசியல் செய்கிறார். அந்த வீடியோல கூட அவர் வந்து அரசியல் செய்கிறார். தன்னுடைய கட்சி தொண்டர்களை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்கள விட சொல்லி கூட அந்த விஷயத்துல வந்து அந்த வீடியோல வந்து அவர் சொல்லியிருக்கிறார். அந்த விடயமானது நிறைய பிரபலங்களாலையும் சரி, நிறைய அரசியல்வாதிகளாலையும் விஜய் அவர்கள் நேற்றைய தினம் வெளியிட்ட அந்த வீடியோவானது விமர்சனத்துக்கு உள்ளாகிருக்குது. உண்மையாவே கரூர்ல வந்து அப்படி ஒரு பிரச்சனை வந்து நடைபெற்றிருக்கவே கூடாது. சரி, அப்படி ஒரு பிரச்சனை நடைபெற்றுட்டு அதற்கு கூட அந்த இடத்துல பொறுப்பா இருந்த நபர், அந்த மாநாட்டை ஒழுங்குபடுத்தின தலைவர் வந்து ஒரு வீடியோண்ட வெளியிடுறாரு. பல மணித்தியாலத்துக்கு பிறகு அந்த வீடியோ வந்து வெளியிடுறாரு. அந்த வீடியோல கூட வந்து பார்த்தோம்னு சொன்னா அவர் வந்து அரசியல் செய்யற மாதிரி இருக்குது. அந்த மக்களுக்காக உண்மையா வருத்தப்பட்ட மாதிரி தெரியலன்னு சொல்லி நிறைய பேர் வந்து தங்களுடைய சமூக வலை பக்கங்கள்ல வந்து எழுதியிருக்கிறாங்க. அந்த விஷயமும் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. இதுல இன்னொரு விஷயம் இருக்குது என்னன்னு சொன்னா, இப்ப தமிழ்நாட்டுல திமுகவுக்கு எதிராக வந்து நிறைய பேர் வந்து குரல் கொடுக்குறாங்க. அதே நேரத்துல பார்த்தோம்னு சொன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக வந்து நிறைய பேர் வந்து குரல் கொடுத்து கொண்டிருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் நடந்திருக்கு என்னன்னு சொன்னா, சென்னையில் இருக்கிற மாணவர் அமைப்பு ஒன்று வந்து விஜய் அவர்களை எதிர்த்து விஜய் அவர்கள் மீது பழி போடுறதால ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்றுக்கு ஒழுங்குபடுத்தி இருப்பதாக வந்து ஒரு விஷயத்தை வந்து அவங்களும் சொல்லியிருக்காங்க. இப்படி அந்த தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோம்னு சொன்னா இளைஞர்கள் மத்தியில, மாணவர்கள் மத்தியில இந்த போராட்டமானது வேறு திசை நோக்கி கொண்டு செல்லப்பட்டு பெரிய போராட்டமாக மாற்றப்படுமாக இருந்தால் திமுகவுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய போராட்டமாக இது படிக்கிறதுக்கு நிறையவே சந்தர்ப்பம் இருக்கு. இதனால கூட அங்க வந்து பெரிய ஒரு அரசியல் மாற்றம் சில வேளைகளில் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாட்டில் பார்த்தோம்னு சொன்னா தற்பொழுது விஜய் அவர்கள் இந்த அரசியல் தொடங்கின பிறகு ஒரு நிறைய பெரிய அளவிலான கூட்டம் வந்து விஜய்க்கு பின்னால போறாங்க. இதனால பார்த்தோம்னு சொன்னா இந்த கரூர்ல நடந்த பிரச்சனைக்கு பிறகும் கூட வந்து ஒரு பெரிய அளவிலான கூட்டம் வந்து விஜய்க்கு ஆதரவாக வந்து காட்சி கொண்டு வராங்க. இப்ப விஜயை பொறுத்த வரைக்கும் இப்ப என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்ன சொன்னா, விஜயனுடைய அரசியல் கொள்கையா இருந்தாலும் சரி, அவருடைய அரசியல் பிரச்சார நடவடிக்கைகளா இருந்தாலும் சரி, அதுல வந்து நிறையவே எனக்கு உட்பட நிறைய பேருக்கு வந்து மாற்று கருத்தில் இருக்கின்றது. அவர் வந்து அந்த அவருடைய கொள்கை வந்து அவ்வளவு பிறனான கொள்கை இல்லை, அவ்வளவு ஸ்ட்ராங்கான கொள்கை இல்லைன்னு சொல்லி நிறைய மாற்று கருத்தில் இருக்குது. ஆனாலும் பார்த்தோம்னு சொன்னா தமிழ்நாட்டுல விஜய்க்கு பின்னால வந்து அவருடைய ரசிகர்கள் உட்பட, அவர்களுடைய தொடர்கள் உட்பட நிறைய பேர் வந்து போய் கொண்டிருக்காங்க. இப்ப அவ்வளவு பேரும் அவருக்கு வாக்களிக்க போறாங்களான்றது அடுத்த கேள்வி. ஆனா நிறைய எண்ணிக்கையிலான மக்கள் வந்து அவருக்கு பின்னால போய் கொண்டிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தோம்னு சொன்னா கரூர்ல நடைபெற்ற இந்த விஷயத்துக்கு பிறகு நிறைய பேர் வந்து அவருக்கு ஆதரவா காய்ச்சி கொண்டு வராங்க. நிறைய அரசியல்வாதிகள், யூடியூப்ல இருக்கிறவங்க நிறைய பேர், நிறைய இளைஞர்கள் வந்து காய்ச்சி கொண்டு வராங்க. இது எல்லாமே ஒரு கட்டத்துல பார்த்தோம்னு சொன்னா திமுகவுக்கு எதிராக திரும்பும் என்ற விஷயத்தினால தற்பொழுது திமுக பார்த்தோம்னு சொன்னா இந்த தமிழக வெற்றி கழகம் தொடர்பாக கதைச்சாக்கள், தமிழக வெற்றி கழகத்திலிருந்து முக்கியமான நபர்கள் விஜய்க்கு ஆதரவாக சமூக வலைத்தளங்கள் குறிப்பாக யூடியூப்ல கதைச்சாக்கள்னு சொல்லி ஒரு செட்டான ஆக்களை வந்து அரெஸ்ட் பண்ணி இருக்கிறாங்க. இந்த அரெஸ்ட் நடவடிக்கை கூட சொல்லப்படுறது எதுக்காகன்னு சொன்னா, இவங்க அரெஸ்ட் பண்ணாம விட்டா அது வந்து பெரிய அளவிலாக திமுகவுக்கு எதிராக திரும்பும் என்றதுனாலே வந்து அதை பயமுறுத்துறதுக்காக அவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணிருக்கிறது திமுகன்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து தற்பொழுது சொல்லப்படுகிறது. கரூர்ல நடந்த இந்த விடயம் தொடர்பாகவும் தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் வெளியிட்ட அந்த வீடியோ தொடர்பாகவும் விஜய் அவர்களுடைய அரசியல் தொடர்பாகவும் உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. மடகஸ்கார்ல நடந்திருக்கிற இந்த மக்கள் போராட்டம் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு நீங்க உங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.